அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் இல்லை, நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி ஜனவரி 13ஆம் தேதி சந்தை எப்படி முடிவிட்டுன்னு பார்க்க போகிறோம். இது ஆப்ஷன் டேபிள் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது முக்கியம். நிஃப்டி 18,000 ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நண்பர் நம்மளுக்கு காலையில் பதிவு கொடுத்துருந்தாரு. நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஏன் இந்த இடத்துல வந்து பையிங் கிரியேட் ஆகிற இடம், அதாவது இந்த சப்போர்ட்லலாம் பையிங் கிரியேட் ஆகிற இடம், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் செல்லிங் கிரியேட் ஆகிற இடம், இந்த மாதிரி ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பதிவுகள் இருந்தது. அது கண்டிப்பாக நம்ம அப்படி பண்ணலாம். ஆனால் அது நம்ம கொடுத்தா பரிந்துரை கொடுத்தது போல் டிப்ஸ் கொடுத்தது மாதிரி ஆகும். அப்போது சப்போர்ட் இடத்துல என்னென்ன நடக்குதுன்ட்டு நிறைய பேர் ஆய்வு பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1200 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 16,000 பேர் தான் இப்போ நம்ம டச் பண்ணியிருக்கிறோம். 2 வருடங்களாக நம்ம போட்டுட்ருக்குறோம். இந்த இடத்துல என்னென்னா, நம்ம நியூஸ் பேஸ்டு எதுவுமே சார்ட்டோ இண்டிகேட்டர்ஸோ நம்ம எதுவுமே எடுக்கிறதில்ல. நீங்கள் நினைக்கலாம் நம்ம கட்டண பயிற்சியிலே சொல்லுவோம், கட்டண பயிற்சியில் நம்ம இதை பற்றி சொல்லவே மாட்டோம். இது சொல்ல மாட்டோம்னா அங்கே என்ன நடக்குது, அதாவது அங்கே என்ன உண்மை சம்பவம் நடக்குதுங்கிறத நம்ம உணர்த்தி சொல்லுவோம். இந்த சப்போர்ட் இடத்துல வந்து பை பண்ணுங்கள், ரெசிஸ்டன்ஸ் இடத்துல போய் செல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். அங்கே நீங்கள் தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இம்பேக்டட். அப்போ அதுதான் உங்களுக்கு நீண்ட காலம் அது துணை புரியும். ரெசிஸ்டன்ஸ் போனாலே அங்கே திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். நிறைய யோசிச்சு பாருங்கள். இதில் திடமாக ரெசிஸ்டன்ஸ் போனாலே திரும்பியோட கீழே வந்துடும், சப்போர்ட் வந்தால் மேலே போயிடும் அப்படிங்கிற நிறைய பேர். இதனால தான் நிறைய வர்த்தகம் நம்மளுக்கு ஆபத்தாக முடிகிறது. ரெசிஸ்டன்ஸ் இடத்துல திரும்பறக்கும் இடம் இருக்கும், அங்கிருந்து நல்லா ஏறக்கும் வாய்ப்பு இருக்கும். ஆனால் அங்கிருந்து ஏறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து 20% தான் நடக்கும். ஆனால் அது நல்ல ஏற்றமாக இருக்கும். திரும்பறக்குண்டான வாய்ப்பு 80% இருக்கும். ஆனால் இது நடக்கும். ஆனால் இதில் ஃபால் கிரியேட் ஆகுதா இல்லை அப்படிங்கிறதையும், இல்லை ஷார்ட் கவரிங் நடக்குதாங்கிறத நீங்கள் சந்தையை பார்த்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் தானே, சும்மா அங்கே போனதும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஒரு செல் அடிச்சுட்டு உடனே மார்க்கெட் கீழே இறங்கி நினைக்கலாம். அங்கே போய் சைட்வேக்குள்ளே போயிட்டு மார்க்கெட் அங்கிருந்து நல்லா ஏற போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆவரேஜ் செல் அடித்து இங்கே நல்லா கவர் பண்ணுவீங்க, அங்கிருந்து நல்லா விடுவோம். சப்போர்ட் லெவல் என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட் லெவல் ஆவரேஜ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் கீழே போய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணுவீங்க, அங்கேருந்து நல்லா ஏறிடும். அப்போ என்ன ஆகும், அப்போ சந்தை பற்றி உங்களுக்கு ஆராயணும். அதை பற்றி நம்ம செய்யலாமா வேண்டாமா, நம்மளுக்கு ஏற்ற சந்தை என்ன இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணும். அதனால தான் ஆப்ஷன் வர்த்தகத்தை பொறுத்து என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குது நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் கிண்டலும் கூட செய்வாங்க, நான் ஆப்ஷன் வர்த்தகம் நான் செய்வதில்லை, அதனால் உங்களுக்கு இதில் தான் நான் வந்து கட்டண பயிற்சியில் சம்பாதிக்கிறேன்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். அது அவங்களுடைய ஆய்வு, அவங்க ரிசர்ச், என்னை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணல, கண்டுபிடிச்ச தகவல், அவர்கள் அது உண்மையை நம்பி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல நிரூபணம் செய்ய விரும்பலை. உங்களுக்கு கற்றுக்கொள்ளணும் என்ன இருக்கிறவங்க வாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்கிறோம். அப்புறம் எதுக்கு வீடியோ போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விகள் யார் வேணாலும் கேட்கலாம், அது அவங்க இஷ்டம். அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட். அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க எல்லாருமே அவங்க பண்ணினது எல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறது தான். ஆப்ஷனை பற்றி விளக்கங்கள் இதுவரை யாராச்சும் இதன் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லக்கூடாது, 95% இருக்கவே இருக்காது. நான் கொடுக்கும் தகவல்கள் கண்டிப்பாக எந்த புத்தகத்துலேயும் கூட இருக்காது. புக்கில் ஏதாச்சும் புக்கு நீங்கள் நியூவாக ஆப்ஷன் வர்த்தகத்துக்கோசரம் நீங்கள் புக்கு வாங்கினீங்கன்னா அந்த புக்கிலும் கூட நான் கொடுக்கும் தகவல்கள் இருக்காது. அது அந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் எப்போவுமே உடம்புக்காகாதுங்கிற மாதிரி நம்ம அதை பற்றி சொல்லலை. அதனால் நான் பரிந்துரை வழங்குவதில்லை. நான் பரிந்துரை வழங்கி இது பண்ணணும்னு நினச்சேன்னா நிறைய இம்பேக்ட் பண்ணலாம். என்னுடைய வீடியோக்களில் நான் நியூஸ் பேஸ்டு சொல்லி, எனக்கு தெரிஞ்ச நியூஸ்களை நான் பல விதத்தை சொல்லி கூட நான் வீடியோவை பார்க்கும் ஆர்வத்தை தூண்டலாம். எனக்கு பார்வையாளர்கள் முக்கியம் இல்லை, பார்ப்பவர்கள் பயனடைவதே முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம வீடியோ பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் சுய ஆய்வு செய்யுங்க. எப்போவுமே ரிசர்ச் R&D சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு சொல்லுவாங்க. இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லாமல் தான் அனைவருமே தோல்வி விடுவதற்கு காரணம். சந்தையில் எப்போவுமே வாய்ப்பு எப்போ இருக்குது அப்படிங்கிறதுக்கு R&D பண்ண வேண்டும். அது ஆப்ஷனுக்குன்னா ரொம்ப பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரொம்ப நம்ம பேசக்கூடாது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஹை டு லோ 200 புள்ளிகள், நம்மளுக்கு ஒரு நாளோட பயணம் 200 புள்ளி அது ரீச். நம்ம சொல்லியிருந்தோம் எஸ்டர்டே லோ, வீக்லி லோ, அதை பிரேக் பண்ணால் தான் கீழே போனால் அது உண்டான நம்மளுக்கு கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் கம்மி. 200 புள்ளிகள் 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 200
மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மிக அதிகம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு மேலே போனது ஜாஸ்தி. அதே மாதிரி ஓப்பன் டு லோ 90 புள்ளிகள் அப்படின்னா ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது 130 புள்ளிகள் 120 புள்ளிகள். அப்போ அதனுடைய தாக்கம் அதிகம். மார்க்கெட்டோட தாக்கம் அப்படிங்கிறது சரிசமமாக இருந்திருக்கு. அந்த 200 பாயிண்ட்ஸை வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. இப்போது மார்க்கெட் ஸ்ட்ராங்கல் இருக்குது. மார்க்கெட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 17,800க்கும் 18,000க்கு உட்பட்டது இருக்கணும். அதனுடைய ஸ்ட்ராடல் 17,900 இருக்குது. அடுத்துக்காது 18,100. அப்போ சந்தை வந்து 17,800 இருந்து சந்தை வந்து 18,100 அப்படிங்கிற எல்லை இருந்தது. இப்போ 17,900 டு 18,100க்கு உட்பட்டு இருக்குது. அப்போ இதனுடைய நடுநிலை 18,000. மார்க்கெட் 18,000 கால் மட்டும் புட் அது சொல்கிறதா மார்க்கெட் கேட்க போகுது. மார்க்கெட்டோட எல்லைகள் அப்படின்னா 17,883 டு 18,095. வைட் ரேஞ்சுனா 17,788 டு 18,212 இருக்க போகுது. ரெசிஸ்டன்ஸ் 18,026, 18,054, 18,095. சப்போர்ட் லெவல் 17,883, 17,827, 17,754 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸோட மொமெண்டம் இருக்குது. இன்றைக்கி ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ப்ரீமியம் வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 60-70 பாயிண்ட் இருக்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 100 புள்ளிகள் பேங்க் நிஃப்டிங்கிறது கொஞ்சம் நெருடல். ஆனால் 42,000 கால் புட் ஸ்ட்ரேடல் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு டிராபேக். 42,000 கால் புட் சொல்கிறது தான் மார்க்கெட் கேட்க போகுது. என்னுடைய டோட்டல் ப்ரீமியம் 700 புள்ளிங்க போது 42,700 42,700, 41,300. சந்தை 41,300 டு 42,700 தான் இருப்பாங்க அப்படிங்கிறது இம்பாக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 42,500 கால், 42,200 கால், 42,300 கால், 43,000 கால், 42,100 கால், 41,900 புட் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் 42,500க்கு மேற்பட்டு நிற்கணும். ஆனால் அருகாமையிலே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்காங்க. 42,500 அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி 42,600ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸு இப்போ குறுகிய எல்லைனா 42,018 டு 42,659. சப்போர்ட் லெவல் 41,659 டு 42,941. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,359, 42,659, 42,755. சப்போர்ட் லெவல் 42,121, 42,018, 41,718. இது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். சில விதாண்டாவாதம் பேசுகிறவர்கள் அவர்களை பற்றி டிமேட் அதாவது டிமேட்னு வருது நெகட்டிவாக பேசுகிறவங்கள பற்றி நீங்கள் அவசியமாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான். அவங்களுக்கு உண்டான மதிப்பு கொடுக்குறதில்ல. இருந்தாலும் ஒரு மதிப்புக்கோசரம் நம்மக்கிட்ட வகுப்பில் இணைந்தவங்களோ நம்மக்கிட்ட ப்ரீமியம் வீடியோ பெறவங்களோ அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு இங்கே எனக்கு பதிவு கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு கொடுத்து நீங்கள் எனக்கு பெருமை சேர்த்துங்க அப்படின்னு நம்ம யாருக்கிட்ட கேட்டதும் இல்லை. அவங்களும் செய்ய போகிறதும் இல்லை. இங்கே கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த லெவல்ஸை பார்த்து நான் ட்ரேட் பண்ணேன் ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வகுப்பில் இணையாதவர்கள், வகுப்பில் இல்லாதவங்க, நம்ம ப்ரீமியம் இருக்கிறவங்க கிடையாது. நம்ம வீடியோக்களை பார்த்தே அவங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லலாம் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக கூட அவங்க இவர் சொல்லியும் கூட கமெண்டில் போடுவாங்க அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். ஆனால் நம்ம யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி பதிவுகள் கொடுங்க, நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட்டாக பேசுங்க அப்படின்ட்டு இல்லை. நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருக்கலாம். என்கிட்ட கட்டண பயிற்சியில் பங்கேற்றவர்களும் கூட நெகட்டிவாக பேசுகிறவங்க கூட பேசலாம். அது நம்ம அவங்கள பற்றி கவலைப்படுறதில்ல. ஏன் கவலைப்பட போகிறோம்னா என்னுடைய வகுப்பு யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ இதனை பற்றி தெரிந்து அதற்கப்புறம் வர்த்தகம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்களுக்கு பயன்படும். ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாற நிறைய பேர் உள்ளே வருவாங்க. நான் என்கிட்ட பயிற்சி கற்றுக்கிட்டாலே வந்துட்டு உடனே ப்ராஃபிட் அள்ளலாம் அப்படின்ட்டு. மார்க்கெட்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன் சைடு மார்க்கெட்டில் யார் கால்ஸ் கொடுத்தாலும் கண்மூடித்தமாக பிறந்த குழந்தை வந்துட்டு சும்மா ரெட்டையை ஒட்டையான்னு கூட இது பண்ணாலும் கூட ஒன் சைடு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துடும். எப்போ லாஸ் வரும்னா சைடுவே மார்க்கெட்டில் போய் ஒரு இருக்கிற எல்லா முழு சக்தியும் அங்கே இறக்குவாங்க. அப்போ தான் நிறைய லாஸ் வரும். அப்போ முதல் மார்க்கெட் சைடுவேக்கு என்னென்ன ஒன் சைடுக்கு என்னென்னு பிரித்து பார்க்க தெரியணும். தினமும் வர்த்தகம் செய்யாமல் வாய்ப்பு இருக்கும்போது வர்த்தகம் செய்ய தெரியணும். இதற்கு அனைத்தும் தெரிந்தவர்கள் மட்டுமே பங்கு சந்தையில் நிலைக்க முடியும். சும்மா பார்த்ததுமே குழந்தை போல் ஏதாச்சும் குழந்தைகள் வந்து ஒரு கடைக்குள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பொம்மை வந்து தேவை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆனால் அத்தனை பொம்மையும் அவங்க எடுக்க விரும்புவாங்க. அதுபோல் பங்கு சந்தையில் குழந்தைகளாட்ட வர்த்தகம் செய்பவர்களால் எப்போவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் அனைத்துமே தெரிந்து கொண்டு பேக் டெஸ்ட் எடுக்கணும். முதல் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து நம்மளுக்கு ஓகே அப்படின்னாலும் 100% நம்பக்கூடாது. சந்தையை நம்பவே கூடாது.
அப்போது மார்க்கெட் 100% நம்பாமல் உங்களுக்கு ஒரு 5% 10% நம்பி நீங்கள் வர்த்தகம் செய்யலாம். அவ்வளோதான். 100% நம்பி செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு பங்கு சந்தை உங்களை ஏமாற்றும் போது நீங்கள் சந்தையில் இருக்க மாட்டீங்க. அதனால் அதனை தெரிந்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. பொங்கலுக்கு உண்டான பதிவுகாக இதை நினச்சிக்கோங்க. ஒரு சிறப்பு பொங்கலாக, ஒரு பொங்கல் பண்டிகைக்கு உண்டானதாக நினச்சிக்கோங்க. இனிமேல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்யணும். கண்டிப்பாக பங்கு சந்தையை 100% நம்பாதீங்க. இது ஒரு எதிரி. பங்கு சந்தைங்கிறது ஒரு எதிரி, உங்களுக்கு நண்பன் கிடையாது அப்படிங்கிற எண்ணத்திலேயே வியாபாரம் செய்யுங்க. நீங்கள் எப்போவுமே பங்கு சந்தையில் வெற்றி பெறலாம். அனைவருக்கும் முன்கூட்டிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.